நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும், உங்களுக்கு என் மூலியமாக ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டால், எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்குறாரு, சகலமும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா. சரி, ஒரு குறை இருக்குது, என்ன குறைன்னு கேட்டால் அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. புருஷன் வயசானவர், சுமார் ஒரு 90 வயசு ஆகிட்டு. அப்போ ஊழியக்காரர் சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். அப்போ அந்த மாதம் தூசணமான வார்த்தைகள் சொல்லாதீங்க, நாங்கள் வயசாயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா? அவர் சொல்லுகிறார், தேவனால கூடும், மனுஷனால கூடாத காரியம் என் தேவனால கூடும். ஏற்ற நேரத்தில் ஒரு குமாரனை அவனுக்கு கொடுப்பார் என்று சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சில நாட்கள் கடந்துடனே கர்ப்பம் தரித்தார்கள். அந்த தாயார் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்தோடனே எல்லாரும் வாழ்த்து நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாங்க. சில நாட்கள் கடந்த உடனே அந்த பிள்ளை ஒரு 12 வயசு ஆன உடனே ஒரு வியாதிப்பட்டுருச்சு. வியாதிப்பட்டுனா அந்த பிள்ளை தகப்பன் இடத்துலேருந்து, அப்பா தகனம் வருது, எனக்கு என்னால் முடியலன்னு சொல்லும்போது, இப்போ ஏன் தகனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தாயார் இடத்துல கொடுத்துருங்க கொண்டு போய். இப்போ அந்த தாயார் கையில் வாங்கும்போது அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு. புருஷன்கிட்ட சொல்லலை, யாருக்கிட்டையுமே சொல்லலை, வேளாட்கிட்ட சொல்லலை. அப்படியே அந்த கட்டில் கொண்டு படுக்க வச்சுட்டு கதவை போட்டுட்டு நேராக அந்த ஊழியக்காரத்துல போகிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, புருஷன், இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, இன்னைக்கு ஒரு இதுவும் கிடையாது, இன்னைக்கு சர்ச்சையும் கிடையாது, எதுக்காக ஊழியக்காரை பார்க்க போகிறாய்? நான் ஊழியக்காரை பார்க்கணும். சரி, அப்போ அந்த இடத்துல ஒரு வாகனம் வேணும், குதிரை வாகனத்தை ரெடி பண்ணி வண்டியில் உட்கார வச்சு யாரும் அந்த ஓட்ட சொல்கிறாங்க, நீ யாருக்கிட்டையும் பேசாதபடி நேராக அந்த ஊழியக்காரத்தை போகணும். அப்போ இந்த அம்மா புருஷன்கிட்ட சொல்லலை, சொந்த பந்துகள்கிட்ட சொல்லலை, பிள்ளை செத்து போச்சுன்னு நேராக அந்த ஊழியக்காரத்தை போய், அந்த ஊழியக்காரன் வந்து அந்த அம்மா மேலே ஏறி வரும்போது, வீட்டுக்கு மேலே வரும்போது அங்கே ஒரு விசுவாசி அனுப்புகிறாங்க, போய் பேசு, புருஷன் நல்லா இருக்கிறாரா, வீட்டில் எல்லாரும் சுகமாக இருக்கிறாங்களா, பிள்ளை நல்லா இருக்குதான்னு கேளுன்னு சொல்லும்போது, அந்த அம்மாட்ட, என்னம்மா உன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்க. உன் புருஷன் நல்லா இருக்காரு? நல்லா இருக்கிறாரு. உன் பிள்ளை நல்லா இருக்கான்னும் போது அந்த அம்மாவோட கண்ணீர் ரத்தமாக முடிச்சு அழுதுகிட்டே மேலே வந்தாங்க. வந்த உடனே அவர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? நான் பிள்ளை வேணும்னு கேட்டேனா? நீங்களா கொடுத்துட்டீங்க, எடுத்துக்கிட்டீங்களே. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இப்போ ஆண்டவரே, இது என்ன சோதனை? இது நீ சொன்னதை தானே நான் சொன்னேன், ஆனால் மறித்து போவாங்க எனக்கு தெரியாது. இந்த மகளை நான் சோதித்து பார்த்தேன். இப்போ அநேக பேர் ஒரு குழந்தை மறித்து போச்சுனாக்கா உலகத்துக்கெல்லாம் டெலிகிராம் போயிடும், எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ஆனால் கடைசியில் பாஸ்டருக்கு வந்து சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி பிள்ளை செத்து போச்சு, அடக்க ஆராதனைக்கு செய்யுங்க. அதுக்கு முன்ன வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மகளோ ஆணுடனே தன் புருஷன்கிட்ட சொல்லாதபடி, தன் யார்கிட்ட சொல்லாத நேராக என்னிடத்துல கொண்டு வந்தான். இவர் போ, பிள்ளை தலைக்கணும். அப்போ அந்த ஊழியக்காரன் அனுப்புகிற, நீ போய் இந்த மாதிரி குப்பரை விழுந்து அந்த பிள்ளைக்கு சுவாசத்தை கூட அது கிடைக்கும். ஏன் சொல்றேன்னாக்கா, அப்போ அந்த தாயார் எவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த பிள்ளைக்கு மீண்டும் உயிரை கொடுத்து அந்த பிள்ளையை எடுத்து கொடுத்தார். இதுதான் அந்த தாயோட வசனம் சொன்னாங்களே, அந்த வசனத்திலே அர்த்தம். ஜெபம்.